ஒரு ஆள் போங்க கூட கூட அது குத்தி போட்டு அவர் தான் இங்கே உள்ள ஒன்றிய சொன்னாங்க ஸ்பாட் ஆஃபீஸர் அவர். அந்த பூ ஒன்றும் இல்லை நவத்திக்கலாம் வேலை சும்மா பண்ணுறதுக்கெல்லாம் ஊக்குவினாங்க உள்ள போப்பாங்க அதான் ஊக்கு போகுது சரி கொஞ்சம் சைடா கொஞ்சம் சைடா அந்த தட்டை எடுத்து பண்ணி தட்டை நம்ம சைடில் இருந்து கொஞ்ச நாள் கிளம்பிலாம் வரும் அப்படியே மேம் லைட்டாக இந்த சைடு தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையில் இன்னைக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதிக்கு நான் இன்றைக்கு பரப்புரைக்கு வந்திருக்கோம். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சுகம் அம்மையாருடைய நினைவகத்துக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இந்த பரப்புரையை ஆரம்பிக்கிறோம். 234 தொகுதிக்கும் வந்து நம்மளுடைய தலைவர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து சிறப்பு பேச்சாளர்களை அனுப்பிச்சு அங்கே இருக்கிற நிறை குறைகளை கேட்டு அவரிடம் கூறும்படி ஒரு கட்டளை பெற்றார். அன்று மாலை அங்கே இருக்க தொகுதிக்குட்பட்ட மக்களுடன் பொதுக்கூட்டத்தையும் நடத்தணும். அந்த தொகுதிக்குட்பட்ட கழக முன்னோடிகளை பார்த்து அவர்களோட நேரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பரப்புரையின் சாராம்சமாக இருக்கிறது. அதனோட முதல் கட்டமாக தான் இன்னைக்கு திருவாரூரில் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழக முதல்வர் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்பி மாணிக்கம் தாகூர் வந்து மறுபடியும் சொல்லியிருக்காரு, ஏன் 2 அமைச்சர்கள் கொடுத்தால் என்ன, கொடுக்கறதுல என்ன தவறு, கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சி வரப்ப அவங்களால தான் ஆட்சி வரப்ப எதுக்கு அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது, எதுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுக்கக்கூடாது ஒரு கேள்வி எழுப்பிட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் வந்து அண்ணாவின் கோட்பாடை பின்பற்றுவார்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டிற்கு இணங்க
இரு தலைவர்கள் பேசும்போது மற்றவர்கள் யாரும் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இரு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதை நம்ம களத்தில் எடுத்து செல்வோம். தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுதாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க மற்ற. தேர்தல் காலகட்டத்தில் எல்லா கட்சிகளோடும் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நாங்களும் நடத்துவோம், அவங்களும் நடத்துவோம், எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்கன்றத தலைவர் மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. செங்கல்பட்டில் நடந்த BLA கூட்டத்திலேயே வந்து எங்களுடைய கழகத் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. கூட்டணி யாரோட எத்தனை சீட்டுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் ஸ்டாலின் தான் நிற்கிறேன். அதை மனசில் வச்சு தேர்தல் காலத்தில் நீங்கள் அனைவரும் வேலை செய்யணும் என்கிற அறிவுரையை கூறியிருக்காங்க. அந்த அறிவுரைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் அனைவரும் நடந்து கொள்வோம். பொதுவாகவே வந்து திமுக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி விட்டது. இல்லையே, தலைவர் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ வந்து நமக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் இருக்குது. நம்ம சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகிற காலகட்டத்தில். அதனால் இன்ட்ரீம் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று தலைவர் அறிவித்துள்ளார். அது பிரகாரம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும். தேங்க்யூ.